कौकात् अमृतद्रव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. வேதங்கள் வேதாந்தம் ஆகியவற்றினுடைய தேர்ந்த பொருளை சுகாச்சாரியர் பாகவத புராணத்தில் பழரசத்தைப் போலே இனிதாக கொடுத்தார். சுகாச்சாரியருடைய செய்தியை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக பக்தி பிறக்கும், பிறந்த பக்தி வளரும். பகவத்கதையை கேட்க கேட்கத்தான் அதிலிருக்கும் உண்மை, நேர்மை, நியாயம் ஆகிய அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தற்போது நாம் 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் உள்ளோம். துருவனுடைய கதை. அவன் சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெருமானை குறித்து தவம் புரிந்து அவனை நேரே கண்டுவிட வேண்டும் என்கிற துடிப்போடே தன் நாட்டை விட்டு வெளியேறி போனான். வழியில் நாரதரை சந்தித்து அதற்கு வழி கேட்டான். நாரதர் அவனை பலவாறு பரீட்சை பண்ணி பார்த்து அவன் உறுதியில் மாறாதவனென்னு அறிந்து கொண்டு அதற்கு வழி சொல்லப் போகிறார். எத்தனையோ ரிஷிகள் மிக கடினமான மார்க்கத்தில் முயன்றும் மலைக்கு மேலிருந்தோ தண்ணீருக்குள்ளிருந்தோ தவம் புரிந்திருந்தும் அவர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளானாலும் காணப்படாத எம்பெருமான் ஒரு சிறு பிள்ளையினுடைய தவத்தை மெச்சி 6ஆம் மாதத்திலேயே அவனுக்கு காட்சி கொடுத்தான். நமக்கு பக்தி வெகு நாள் கழித்துத்தான் வரும் என்பதில்லை. சிறு பிராயத்திலே பக்தி வரும். இது ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளது. இப்போ நாம் சயின்ஸ் படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம், வேற ஏதோ கம்ப்யூட்டர்கள்லாம் படிக்கிறோம். அதற்குரிய வயது வரம்பு வைத்துள்ளார்கள். இன்ன வயசானாத்தான் 8வது, இன்ன வயசானத்தான் 10வது, இன்ன வயதானத்தான் 12, இப்போதான் அண்டர் கிராஜுவேஷன், இப்போதான் மாஸ்டர்ஸ் என்ன அதுக்கு பிரித்து வச்சிருக்கா. இப்போ திடீர்னு 3 வயசுக்கு நான் எம்எஸ் படிக்க போறேன்னு சொன்னால் இயலாது, கூடாது. யாரும் அனுமதிக்கவும் போறதில்லை, அது புரியவும் போறதில்லை. ஆனால் இப்போ துருவனுடைய கதையை கேட்கும்போது பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்த ரிஷிகளால கூட சாதிக்க முடியாததை 5 வயது துருவன் சாதிக்கிறான்னு சொன்னால் அப்ப என்ன வயது வரம்பு கிடையாதா? பக்திக்கு வயதே இல்லையா? பகவான் அடைவதற்கு வயது கிடையாதா என்னால் ஆம், கிடையாது. படிப்புக்கு வயதுண்டு, பரீட்சைக்கு வயதுண்டு. ஆனா அன்புக்கும் பக்திக்கும் வயது வரம்பு ஒரு நாளும் இல்லை. எந்த குழந்தைக்கும் பக்தி வந்துவிடலாம், எவ்வளவு பெரியவனுக்கும் வராமலும் போகலாம். அப்ப நாம செய்ய வேண்டிய முயற்சி என்ன? சிறு பிராயத்திலையும் பக்தி வர வைக்கணும் என்பதுதான். பல சமயங்கள்ல பார்த்தா பெற்றோர்கள் வந்து கேட்பார்கள், என்னோட 3 வயசு குழந்தைக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி வைத்தேன், விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லி வைத்தேன், 3லேருந்து 5-6 வயசு ஆற வரைக்கும் திருப்பி சொல்லிட்டு இருந்தான், 10-12 வயசு ஆற வரைக்கும் கூட என் பொண்ணு பாசுரங்கள்லாம் நன்னாத்தான் சொல்லியிருந்தா. ஆனா அப்புறம் என்னவோ தெரியல, 16 வயசு ஆச்சு, +2 முடிஞ்சு போச்சு, காலேஜ் போன உடனே இது எல்லாத்தையும் ஒன்று பிடிக்கலேன்னு ஒதுக்கிவிட்டார்கள், இது நம்மளுதே இல்லைன்னு விலகி போயிட்டார்கள் என்று பெற்றோர்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கும். இது இயற்கை. இது கண்டு கலங்க வேண்டியதே கிடையாது. என்ன புதியதாக வெளி உலகத்தை பார்க்க போனபடியால் அதுல என்ன இருக்க போறதுங்கிற ஒரு ஆசை, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற வேகம் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடியது இயற்கை. ஆனா ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுடுவார்கள். நாம எதை தேடி வெளியில் வந்தோமோ, எது நமக்கு கண்டிப்பா இன்பத்தை கொடுத்தும் நினைத்தோமோ அதெல்லாம் நம்மிடத்திலிருந்து வெளியே இருப்பது. கொஞ்ச நேரம் ஆக அது இன்பத்தை கண்டினியூவஸா கொடுத்து கொண்டிருக்காது. தானே அதே ஸ்டூடெண்ட் புரிந்து கொள்ளுவாள், அதே பிள்ளை புரிந்து கொள்ளுவான். ஆனா கொஞ்சம் வருஷம் ஆகும். 16 வயசுக்கு இந்த அனுபவத்தை ஆரம்பித்தால் ஒரு 28-30 வயசு ஆற வரைக்கும் நடுவில் இருக்கும் 14 ஆண்டுகள் சற்று ஆத்மாவிடத்தே பரமாத்மாவிடத்திலிருந்து விலகி உலக இன்பத்தை நோக்கி போவதுங்கிறது இயற்கை. அதுவும் போகாமல் பல பேர் இருக்கலாம், அது விதிவிலக்காக இருக்கலாம். ஆனா சாமான்யமா அனைவரும் அப்படி போய் சுத்தி பார்த்துட்டு, ஓ இதுல ஒண்ணு அவ்வளவு தூரம் திருப்தி ஏற்படலையே, இதை விட உயர்ந்தது இருக்குமான்னு தேட ஆரம்பிக்கும் போதுதான் நாம 3 வயசுக்கு 5 வயசுக்கு 8 வயசுக்கு கற்றுக் கொடுத்தோமே, அப்ப அது மறுபடியும் ஊற்றெடுக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஊற்றே இல்லாத போயிருந்ததுனால் அப்ப அது சரியான வளர்ச்சி இருக்காது. டார்மெண்டா ஒன்று இருக்கலாம், ஆனா ஆப்சண்டா இருக்கக்கூடாது. ஒரு வஸ்து இல்லாமலே படுத்துனா அது ஆப்சன்ஸ்.
வஸ்து இருக்கு, ஆனா அது வெளியில நன்னா புறப்பட்டு வரலன்னா அது டார்மெண்டா இருக்குன்னு அர்த்தம். எல்லாரிடத்திலும் பக்தி உள்ளுக்குள்ள விதைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அது கண்டிப்பா சிறு வயதிலேயே பண்ணப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டா கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ளேயே இருக்கலாம். லேட்டன்ட் எனர்ஜின்னு சொல்லலையா, அதை போல அது உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும். அந்த 30 வயசு வரும்போது சிறு வயதுல நாம என்ன விதைத்திருக்கிறோமோ அந்த பக்தி தன்னடையே மலரும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும். அது வரைக்கும் நாம பொறுமையா காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் 16 வயசு ஆயிடுத்தா இது எல்லாத்தையும் மறந்து போட போறா, இப்ப நான் சொல்லி கொடுத்து மட்டும் என்ன ஆயிட போறது அப்படின்னு ஒரு சோம்பலோட சிறு வயசில் சொல்லி கொடுக்காம இருந்துடவே கூடாது. சிறு பிராயத்தில் பக்தி வருவதற்கு நாம் என்ன செய்யலாம்? அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது மிகவுமே முக்கியமாக உள்ளது. இப்ப போன ஜெனரேஷன் வச்சுங்கோ, இந்த மாதிரி துருவன் கதை, பிரகலாதன் கதை, கஜேந்திரனுடைய கதை கேட்டுக்கோன்னா கேட்டுனுடுவோம், ஒன்றும் ரொம்ப கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா இந்த ஜெனரேஷன்ல யாருக்கும் பக்தி பிடித்தமில்லைன்னெலாம் சொல்லிடவே முடியாது. அவர்கள் ஏன் விலகி விலகி போகிறார்கள் என்னால், நம்ம இடத்திலே ராமானுஜரோ, சங்கராச்சாரியரோ, மத்வாச்சாரியரோ, ஆழ்வார்களோ இவர்கள்லாம் எப்படி இருந்திருக்கார்களோ அவ எப்படி வாழ்ந்திருக்கான்னு சொன்னீங்கன்னா ஒரு 18 வயசு பெண்ணுக்கோ 20 வயசு பிள்ளைக்கோ கூட ஏற்றுக்கொள்ளும். மாட்டேன்னு சொல்ல மாட்டா. கையை கூப்புவர்கள், பணிவு தெரியும். கோவில் போலையா போறச்சே பெருமாளை விழுந்து வணங்கிட்டு இருக்கமோ இல்லையோ, ஆனா என்னமோ கோவில்ல நடக்கிற ரிச்சுவல்ஸ் தான் பிடிக்க மாட்டேங்கிறது. நான் கடவுளை ஒத்துக்கிறேன், நான் ஆத்மாவை ஒத்துக்கிறேன், ஆத்மா மிக உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறேன், அதன் சக்தியை பத்தி புரிஞ்சுக்கிறேன். ஆனா மணி அடிக்கணுமா, புளியோதரை பண்ணணுமா, தொத்தியோனம் பண்ணணுமா, நெத்தி கட்டுக்கணுமா, வேஷ்டி உடுத்திக்கணுமா, திறந்து சட்டை இல்லாத போனோமா, இதெல்லாம் தான் அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன் இந்த வரமுறை இருந்தாத்தான் பகவானா? இது இருந்தாத்தான் பக்தியா? இது இல்லாட்டா பக்தி கிடையாதா? நான் என்ன உடுப்பு போட்டிருக்கேனோ, நான் என்ன நெத்தியோடு இருக்கேனோ, நான் எப்படி குளிப்பேனோ குளிக்காது இருப்பேனோ அப்படியே பக்தி பண்ணிட்டு போறேனே என்று கேட்க தூண்டுகிற வயது. நாமும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்கோம். ஆனா அந்த நாள்ல இதை போலெல்லாம் கேட்கறதுக்கு விட மாட்டா, அதனால கேட்கதில்லை. இப்ப இண்டிபெண்டன்ஸ் நிறைய இருக்கு, ஃப்ரீயா கேட்கிறார்கள். ஆனால் அதனால யாரையும் அவ இகழ்ந்துடுறதில்லை, பரிகாசம் பண்றதும் இல்லை. கேட்டு பார்க்கறா, நாம பதில் சொல்லும் போது இப்படிதான் சொல்லியிருக்கு, அதை ஏத்துக்கிறதுனா ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வெறுத்து போகிறது. இது ஏன் சொல்லியிருக்குன்னு முதல்ல எடுத்து உரைத்தால் தன்னடையே அதில் இருக்கிற லாஜிக் புரிஞ்சு படுத்தினால் ஏன் யாரும் மறுக்க போறா? இன்னைக்கு இருக்கிற 18ஓ 20ஓ 22ஓ நாம நன்கு புரிய வைத்து விட்டால் புரிஞ்சுட்டா கண்டிப்பா கடைப்பிடிக்கிறார்கள். ஆனா நாம முன்னாடி எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா சொன்னதுக்கு தலையாட்டின்னு இருந்தோம், ஆனா தலையாட்டுட்டு தனியா வந்து பண்ணவே மாட்டோம். அதுக்கு இது எவ்வளவோ தேவலை. ஏன்னா நேரையே மாட்டேன்னு சொல்லிட்டு சரி நம்ம நம்ப வச்சாச்சு, புரிய வைத்தாடுத்துன்னு சொல்லிட்டா அப்புறம் அதை கடைப்பிடித்துடுறார்களோ இல்லையோ. நம்ம இடத்துல தலையாட்டிட்டு போய் ஆமாமா நீ சொல்றபடியெல்லாம் பண்றேன்னு பண்ணிட்டு அப்புறம் தாங்களே பண்ணிட்டு இருக்கிறத பண்ணிட்டு இருந்தால் நம்மால என்னன்றதை ஜட்ஜ் பண்ண முடியும். நல்லவேளை அந்த கட்டம் கொடுக்கறது இல்லை, நேரடியே எனக்கு இதுல பிடித்தம் இல்லை, இந்த மாதிரிதான் புடவை கட்டிக்கணும், இந்த மாதிரிதான் வேட்டி கட்டிக்கணும், இந்த மாதிரிதான் திருமண் காப்பு நெத்தியில் இருக்கணும்னால் எனக்கு இதுல பிடித்தம் இல்லை. ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு, பக்தி பண்ணணும்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். என்ன எத்தனை பிள்ளைகளும் பெண்களும் இன்னைக்கு பேசியிருக்கா, அவர்கள் ஒத்தொத்தருடைய உள்ளத்திலையும் பக்தி இருக்கிறது, இல்லாமல் போகாது. பகவானை இல்லைன்னு விட்டாளா, அல்லது தாங்களே எல்லாத்தையும் முடிச்சிட முடியாதுன்னு அவளுக்கு தெரியாதா? இதுக்கு மேற்பட்ட சக்தி ஒண்ணு இருந்து நம்ம செலுத்துகிறது. யாருக்கு தான் இது புரியாது? இது 14 வயசுக்கும் புரியும், 5 வயசுக்கும் புரியும், தாராளமா 20 வயசுக்கும் புரியும். என்ன ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும்னு 30 வயசு தான் நினைச்சுட்டு இருக்கோம். அது அவசியம் இல்லை. ஒரு துருவனுக்கு 5 வயதில் புரிந்தால் யாருக்குமே அரித்மெட்டிக் புரியறதுக்கோ, சயின்ஸ் புரியறதுக்கோ, நானோ டெக்னாலஜி புரியறதுக்கோ 20 வயசு 25 வயசு ஆகலாம். ஆனா நான் யாருன்னு ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ, பகவானிடத்துல பக்தி என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கோ 2 வயசும் போரும், 3 வயசும் போரும், 4 வயசும் போரும். அதுக்கு 20 தேவையில்லை, 25 தேவையில்லை. மேலும் சயின்ஸும் அரித்மெட்டிக்கும் நமக்கு வெளியே இருப்பவை, கொஞ்ச காலம் இருக்கும், கடைசி நாள்ல விட்டே போடும். ஆனா பக்தி நமக்கு வெளியே இருப்பதல்ல, நமக்கு உள்ளே இருப்பது. அப்ப ஏன் அவர்களுக்கு பிடிக்காத போறது? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறோம். மேலும் நாமே அதை சரியா கடைப்பிடிக்கல. கோவில்கள் பக்கம் போனா 1000 சண்டை சச்சரவு கண்ணில் படுறது. ஆத்மாவை பத்தி பேசுறவாளிடத்திலேயே 1000 வம்பு இருக்கிறது அந்த பிள்ளைகளுக்கும் பொண்களுக்கும் கண்ணில் படுறது. அப்ப ஆதர்ஷ புருஷர்களா ராமானுஜர் சங்கராச்சாரியரை போலே, மத்வாச்சாரியரை போலே, ஆழ்வார்களை போல இன்னைக்கு 4 பேர் இருந்தான்னு வச்சுங்க, பேச்சே இல்லை, மொத்த டீனேஜும் ஒத்துணு போடும்.